இயேசு சுவாமி இம்மட்டும் எங்களோடு இருந்தீர். அருமையான பாடல்களை பாடி உம்மை துதிக்கும்படிக்கு கிருபை செய்தீர் சுவாமி. ஆண்டவரே, வார்த்தையை தியானிக்கும்படிக்கு செய்தீர். இப்பொழுது கூட சுவாமி இந்த சில நிமிஷ நேரங்கள் உம்முடைய வல்லமையை குறித்து நாங்கள் தியானிக்கும் பொழுது, உம்முடைய அன்பை குறித்து தியானிக்கும் பொழுது எங்கள் மத்தியில் வந்து பிரசனாயிரும். ஆண்டவரே, லூக்கா 5ஆம் அதிகாரம் ஆண்டவரே 17ஆம் வசனம் சொல்லுகிறது, the power of God was present to heal. The power of the Lord was present to heal. இயேசு கிறிஸ்துவின் வல்லமை, சுகமளிக்கும் வல்லமை அங்கே இருந்தது என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். அதே வல்லமை இந்த சாயங்கால மத்தியில் இருக்கணும். நீ தான் சுகமளிக்கும் தேவன். இயேசுவே பரிகாரி எங்களுக்கு. வேற பரிகாரம் எங்களுக்கு இல்லைப்பா. மருந்துகளை தேடி போகிறோம், எல்லாம் செய்கிறோம். அந்த தற்காலிகமாக எங்களுக்கு சுகம் கிடைக்கிறது, அவ்வளவுதான். ஆனால் சுகம் கொடுப்பவர் நீ தான். நானே உன் பரிகாரிய கத்தர் என்று சொன்னீரே சுவாமி. I am the Lord that healeth thee என்று சொன்னீரே சுவாமி. அவர் தாமே நம் பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நோய்களை சுமந்தார் எழுதப்பட்டிருக்குதப்பா. According to your promise, Lord, according to your word, you have borne all our sicknesses. You are the great physician. Therefore we invite you, be in us, be present in our midst today. இன்றைக்கு எங்கள் மத்தியில் நீ பிரசன்னாக இருந்து ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் கருத்து வைத்து ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் ஆசீர்வாதத்தை கட்டளிடுவீராக. அவங்க சரீர சுகம் எதுவாக இருக்கலாம், பலவீனம் இருக்கலாம், பல பல பாடுகளாம். இந்த தேசத்தில் ஆண்டவரே நாங்கள் கஷ்டமாக உழைப்பதனால, ஆண்டவரே நேரம் போகாமல் அதிகாலை ஏஞ்சி உழைப்பதனால, தூக்கம் சரியாமல் இல்லாது இருப்பதனால நாங்கள் படும் வேதனை உமக்கு தெரியும். எங்களுக்குள் இருக்கும் வியாதிகள் பலவீனங்கள் உமக்கு தான் தெரியும் சுவாமி. ஆகவே நீர் ஒருவர் தான் எங்களை சுகமாக்க முடியும். ஆகவே இந்த சாயங்காலம் எங்களோடு தங்கியிருந்து எங்களை சுகமாக்கி எங்களை பலப்படுத்தி உடைய வார்த்தை மூலம் எங்கள் விசுவாசத்தை பலப்படுத்தி ஆண்டவரை தட்டி எழுப்பி அதன் மூலம் ஆசீர்வாதத்தை பெற்றவர்களாய் நாங்கள் கடந்து செல்ல உம்முடைய இரக்கம் அதை விட பெருசு. உம்முடைய இரக்கத்தை நாங்கள் பெற்றவர்களாய் சென்று கடந்து செல்ல எங்கள் கிருபை பாராட்டும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். நீ நல்லவர், நீ அப்படியே செய்ய போகிறதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஜீவனுள்ள இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். இப்பொழுது கூட இன்னைக்கு தியானத்துக்கு எடுத்துக்கொண்ட வேத பகுதி போன வாரம், அதுக்கு முந்தின லாஸ்ட் மந்த் நம்ம என்ன செய்தோம், பர்தேமி குருடனை குறித்து தியானித்தோம். இன்றைக்கு பெரும்பாடுள்ள ஸ்திரீயை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். மார்க் எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 25லேருந்து 34 வசனங்கள் யாராவது வாசிங்க. மார்க்கு 5ஆம் அதிகாரம் 25லேருந்து 34 வசனம். ஆமென், ஆமென். Thank you, Jesus. நல்லது. இந்த அதிகாரத்தை நீங்கள் வாசிப்பீர்கள் என்றால், இதுக்கு முன்னால் அதிகாரம் பார்ப்போம் என்றால், வேதம் சொல்லுகிறது, சீடர்களோடு சேர்ந்து இயேசு சுவாமி சொன்னார், அக்கறைக்கு போவோம் வாருங்கள் என்று சொல்லி. அவர்கள் புறப்பட்டு படவில் சென்று பயணம் சொல்லும் பொழுதுதான் நமக்கு எல்லாருக்கும் தெரியும் எப்படி புயல் காற்று அடைத்தது. இயேசு சுவாமி இந்த படகில் படுத்து கொண்டு தூங்கி கொண்டு இருக்கிறார். அப்பொழுது இவர்கள் பயந்து நடுங்கின பொழுது இயேசு சுவாமி தூக்கத்திலிருந்து எழும்பி காற்றையும் கடலையும் அதட்டினார். அமைதல் உண்டாயிட்டு தொடர்ந்து வருகிறார்கள். வந்த பொழுது வேறு ஒரு கரைக்கு போகிறாங்க. ஒரு கரையை விட்டு மறுக்கரைக்கு போவதாக பார்க்கும். அக்கறைக்கு போவோம் என்று சொல்லும் பொழுது அங்கே ஒரு சம்பவம் நடக்கிறது. என்னவென்றால், போய் இறங்கின உடனே ஒரு பிசாசு பிடித்த ஒரு மனிதன், லேகியோன் என்ற பெயர், 2000 பிசாசு அவன் மேல் இருந்ததாம். அப்படிப்பட்ட ஒரு நிலைமையில் காணப்பட்ட ஒரு மனிதன் மிகுந்த வேதனையில் கதறிக்கொண்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். தன்னைத்தான் கிழித்து கொண்டு
கல்லறையில் உட்கார்ந்து கொண்டு அநேகருக்கு துன்பம் கொடுத்து கொண்டு வேதனை கொடுத்து கொண்டு எல்லாரும் விட்டு விலகினார்கள். எல்லா சமுதாயத்தால் ஒருவருக்கும் பிரயோஜனம் இல்லை. அப்படிப்பட்ட நிறைந்த மனுஷனுக்கு இயேசு சுவாமி என்ன செய்கிறார்? ஒரு கரை விட்டு மறுக்கரை போகிறார். இவையெல்லாம் நம்ம தியானிக்கும் பொழுது என்ன ஆகுனா, தேவனுடைய அன்பு எவ்வளோ பெருசு பாருங்க. இயேசு சுவாமியின் அன்பு மகா பெருசு. அந்த லேகுவனை சுகமாக்கி விட்டு என்ன செய்கிறார்? தொடர்ந்து போகிறாங்க. மறுபடியும் பழைய இடத்துக்கு செல்றாங்க. போய் அந்த கரையில் இறங்கின உடனே மறுபடியும் ஒரே கூட்டம் ஜனம். இயேசு சுவாமியை தேடி வந்த ஜனங்கள் ஏராளம். திசையிலிருந்து வந்தார்கள் வேதம் சொல்லுகிறது. தங்கள் பிணிகளை சுகமாக பெறுவதற்கு, பிணியிலிருந்து சுகம் பெறுவதற்கும் கர்த்தருடைய வார்த்தை கேட்பதற்கும் அவர்கள் கூடி வந்தார்கள். காரணம் துக்கமும் துயரமும் பாடுகள் நிறைந்த ஜனமாக இருந்தார்கள். துயரத்தில் பாடுகள் நிறைந்தவர்களாக இருந்தார்கள். பாரம் தாங்க முடியாமல் வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே என்னிடத்தில் எல்லாரும் வாருங்கள் என்று இயேசுசாமி அதுக்கு தான் சொன்னார். அப்படிப்பட்ட நிலைமையில் தான் அவர்கள் காணப்பட்டார்கள். ஆகவே இயேசு சுவாமி எப்படி வருவார்? வந்தா போதும் பாருங்க, அந்த கரையில் காத்திருக்கிறாங்க. they are waiting for him. they know that he went somewhere, he'll come back to that shore. மறுபடியும் வருவார் என்று தெரிந்து ஜனங்கள்லாம் காத்திருக்கிறாங்க. அவர் சத்தத்தை கேட்கலாமே, அவர் ஆறுதல் வார்த்தையை கேட்கலாமே, நாம் பிணி நீங்க, நாம் சரீரத்தில் சுகம் பெறலாமே என்று சொல்லி தேடி வந்து நின்று கொண்டிருக்கார். இயேசு சுவாமி வந்து அந்த இடத்துல இறங்கின உடனே என்ன ஆகிறது? அங்கே ஆலய தலைவனாகிய எவ்வீர் அவரை சந்திக்கிறான். அவனுக்கு ஒரு பெரிய பிரச்சனை என்னாச்சு? தன்னுடைய மகள் மரண தருவாயில் இருக்கிறார். ஆகவே இயேசுவை பார்த்து சொல்கிறான், ஆண்டவரே, என் மகள் மரண தருவாயில் இருக்கிறார், தயவுசெய்து வீட்டுக்கு வாங்க. நீங்கள் கை வைத்தா அவர் உயிர் பிழைப்பார், நீர் கரம் பட்டால் அவர் உயிர் பிழைப்பார், தயவுசெய்து வாங்கன்னு சொல்லி அழைத்த போது வேதம் சொல்லுகிறது இயேசு சுவாமி கூட சென்றார் என்று. இந்த நிலைமையில் இருக்கும் பொழுது தான் பாருங்க, போய்கொண்டே இருக்கும் பொழுது ஒரே கூட்டம், பெரிய திரள் எல்லாம் நடந்து கொண்டு இருக்காங்க. சீக்கிரமா போகிறார்கள். காரணம், அவள் மரண தருவாயில் இருக்கிறாள். ஆகவே அவளுக்கு ஏதாவது ஒன்று செய்ய வேண்டும். ஆகவே அவன் தகப்பனார் தவிக்கிறார், தடுமாறுகிறார். இப்படியாவது நேரம் போகக்கூடாது, இப்படியாவது என்னை இயேசு வீட்டுக்கு வரணும்னு சொல்லி வாஞ்சித்து கொண்டிருக்கும் பொழுது இந்த பெண்மணி அந்த இடத்துல வருகிறார். என்னவா வேதம் சொல்லுகிறது? பெரும்பாடுள்ள ஸ்திரீ, 12 வருஷம், 12 years she had an issue of blood என்று வேதம் சொல்லுகிறது. 12 வருஷம் அவளுக்கு. யோசித்து பாருங்க என்ன நிலைமை, என்ன நிலைமை. கொஞ்ச நாள் ரத்தம் சரித்துன்னு போனாவே நம் வாழ்க்கை எப்படி ஆயிடுது? பலவீனமாயிருக்கிறோம். இந்த ஒரு பெண் for 12 long years consecutively, கண்டினியூஸ்லி தொடர்ந்து அவள் நிலைமை எப்படி இருந்திருக்கும்? அது மாற்றம் இல்லை. பழைய ஏற்பாட்டில் வேதத்தில் வாசிக்கிறோம். லேவியத்தின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 19 வசனம் வாசிப்புலாம் எழுதப்பட்டிருக்குது. இப்படிப்பட்ட மக்கள் யாரோடும் கிட்ட நெருங்கக்கூடாது, யாரையும் தொடக்கூடாது. தொட்டால் தீட்டான். 7 நாட்கள் அவர்கள் தீட்டுள்ளவர்களாக இருப்பார்கள். ஆகவே வெளியே வர முடியாது, எதுவும் செய்ய முடியாது. இப்படிப்பட்ட நிலையில் இருக்கும்போது தான் அவள் நிலைமையை பாருங்க. 12 long years she had to hide herself. அவள் பதுங்கி இருக்க வேண்டும். மக்களோடு சமுதாயத்தில் செல்ல முடியாது, யாரையும் பார்க்க முடியாது. ஒரு நடப்பணம் தான் அவள் வாழ்க்கை, நடப்பணம் தான் அந்த வாழ்க்கை. அது இல்லாமல் அடுத்த வருஷம் சொல்லி தொடர்ந்து நீ வாசிப்பேன்டா, அவர் பணத்தை எல்லாம் வைத்தியர்களுக்கு செலவிட்டாலாம். எல்லாவற்றையும் செலவிட்டு இன்னும் சுகமே ஆகவில்லை. she saw so many physicians and she spent a lot of money on doctors. எல்லாரும் அதனால கஷ்டப்பட்டாள் என்று வேதம் சொல்லுகிறது. வைத்தியர்கள் நிமித்தம் கஷ்டமா அவளுக்கு. பாருங்க, ஒருவேளை சொல்லி இருக்கலாம் டாக்டர்கள், இதை பண்ணாதே, அது பண்ணாதே, எல்லாவற்றையும் இந்த வைத்தியம் எடு, இந்த ட்ரீட்மெண்ட் எடு, இந்த மெடிசன் சாப்பிடு என்னெல்லாம் சொல்லியிருக்கலாம். She suffered a lot because of the physicians என்று எழுதப்பட்டிருக்குது. அவளுக்கு விடுதலையே கிடைக்கல, அவள் விமோச்சனமே இல்லை, அவள் வியாதியிலிருந்து விடுதலை பெறவே முடியல. அப்படிப்பட்ட நிலையில் தான், எல்லாரும் கைவிட்ட நிலையில் தான் என்ன வேதம் சொல்லுகிறது? She heard of Jesus. இயேசுவை குறித்து கேள்விப்பட்டாள். பிரியமானவர்களே, இதுதான் முக்கியமான ஒரு காரியம் வாழ்க்கையில். இயேசுவை குறித்து நாம் மக்களுக்கு சொல்ல வேண்டும். இயேசு குறித்து சொல்லாவிட்டால் அவளுக்கு எப்படி தெரியும்? எப்படி அவர் அறிந்து கொள்வார்கள்? ஆகவே தான் நாம் கர்த்தருடைய பிள்ளைகள், வாலிபர்கள் எப்பொழுதும் ஆத்துமாக்கள் ஆதாயப்படுத்த, அவங்க சூழ்நிலை எப்படி இருக்குன்னு தெரியாது, அவங்க நிலைமை எப்படின்னு தெரியாது. ஆகவே அவர்கள் போய் நாம் ஆறுதல் வார்த்தையை பேசும்பொழுது, இயேசு கிறிஸ்து பற்றி சொல்லும்பொழுது அவங்க வாழ்க்கையில் என்ன ஆகுது? ஒரு மாற்றம் ஏற்படுகிறது. நாம் கேள்விப்பட்டிருக்கோம், எத்தனை பேர் தற்கொலையிலிருந்து காப்பாற்றப்பட்டு இருக்கிறார்கள், எத்தனை பேர் ரட்சிக்கப்பட்டிருக்கிறாங்க, பாவ வாழ்க்கையை மாற்றப்பட்டவர்களாக இருக்கிறாங்க. எத்தனை பேருடைய நோய் சுகமாக்கிறது ஒரே ஒரு காரணம், யாரோ ஒருவர் அவங்களுக்கு இயேசுவை பற்றி சொன்னதுனால.
ஒரு வாலிபன் ஒருவன் இருந்தான். அவன் மிகுந்த வேதனையில், கஷ்டத்தின் மத்தியில், அவங்களுடைய குடும்பத்தில் அவங்க அக்கா தான் அவனை வளர்த்தாங்க சிறு வயதுலேருந்து. குடும்பம் முழுவதும் பொறுப்பு அவங்க அக்கா மேலே தான் வந்து காரணம். சிறு வயதிலே பெற்றோர்களை இழந்து போனான். அப்படிப்பட்ட நிலையில் இருக்கும் பொழுது தான் அவங்க ஒரு இடத்துல அவனுக்கு வேலை கிடைத்தது. வெளியூரில் அவன் கடந்து செல்கிறான். அப்பொழுது சில நாட்கள் கடந்த பிறகு அவனுக்கு செய்தி வருது. என்ன செய்தி வருது? அக்கா மிகவும் சுகவீனமாக இருக்கிறாங்க, மிகவும் மோசமான நிலையில் இருக்கிறாங்க, அவங்க உயிர் பிழைக்க மாட்டாங்கன்னு டாக்டர் சொல்லிட்டாங்க. இனி ஒரு விதத்துலையும் நம்பிக்கை இல்லைன்னு சொல்லி செய்தி வருது. அப்போ உள்ள இப்படி உடஞ்சி போச்சு. ஐயோ, என் தாயை போல எங்களை கவனித்தார்களே, என் குடும்பத்துக்கெல்லாம் பொறுப்பெடுத்து கொண்டு ஒரு தாய் தகப்பனை போல எங்களை வளர்த்தார்களே, இனிமேல் நாங்கள் என்ன செய்ய போகிறோம் இந்த அக்கா இல்லாமன்னு சொல்லி அவன் உடைந்தவனாக மிகுந்த வேதனையோடு மனதில் ஒரு உறுதி எடுத்தான். நான் தற்கொலை செய்து நான் மடியிட்டோம். என் அக்கா சாகிறதை நான் பார்க்க விரும்பவில்லை. காரணம் முழு குடும்பத்துக்கு அவங்க தான் எல்லாமா இருந்தாங்க. இந்த நிலைமையில் நான் வந்ததுக்கு காரணம் என்னுடைய தங்கை நிமித்தம்தான் என்று சொல்லி அவன் கதறி அழுது கொண்டிருக்கும் பொழுதுதான் யாரோ ஒருவருக்கு சொன்னாங்க, ஐயா, இங்கே ஒரு சபை இருக்குது, இங்கே ஒரு தேவாலயம் இருக்குது, அங்கே போங்க, போய் ஜெபம் பண்ணுங்கய்யா, இயேசு சுவாமி உங்கள் அக்காவை சுகமாக்குவார். அதை கேள்விப்பட்டவன் என்ன செஞ்சான்? லெட் மீ கோ அண்ட் ட்ரை, நான் போகட்டும் என்று சொல்லி அவன் போகிறான். போய் ஆலயத்தில் போய் அந்த சிலுவையின் காட்சியை பார்த்த பொழுது அவங்கள உடைந்து போயிடுச்சு. கதறி எழுதான், இயேசு ஆண்டவரே, உமக்கு வல்லமை உண்டு என்று சொல்லுகிறார்களே, என் அக்காவை சுகமாக்கும், நீ சுகமாக்கினால் என் வாழ்நாளெல்லாம் உண்மை நான் பின்பற்றுவேன் என்று கர்த்தர் அந்த ஜெபத்தை கேட்டார். அந்த சகோதரி முற்றிலும் சுகமாக்கினார். அதன் பிறகு தன் வாழ்க்கை ஆண்டவர் ஒப்பு கொடுத்தான். அநேகருக்கு இன்றைக்கு ஆசீர்வாதமாய் கர்த்தர் அவனை வழிநடத்தி வருகிறார். ஒரே ஒரு ஆள், யாரோ ஒருவர், somebody told him about Jesus, how important it is that we tell people about Jesus. இந்த பெண்ணுக்கு மாட்டும் இயேசுவை பற்றி தெரியாது இருந்தா அவன் நிலைமை என்ன இருக்கும் யோசித்து பாருங்க. கட்டாயமாக மரித்து போயிருப்பார். ஒரு அனாதை போல மரித்து போயிருப்பார். யாரும் அவளுக்கு கிடையாது, குடும்பத்து ஒத்தரும் கிடையாது, யாரும் அவளை நேசிக்கவில்லை, எல்லாரும் கைவிட்டுட்டார்கள். கையில் இருந்த காசெல்லாம் போயிடுச்சு. இனி யார் உதவி செய்ய முடியும் அவளுக்கு? அப்படிப்பட்ட நிலைமையில் தான் அவள் காணப்பட்டாள். ஆனால் somebody told her about Jesus. இயேசுவை குறித்து கேள்விப்பட்டார். அவர் அன்புள்ளவராமே, அவர் இரக்கமுள்ளவராமே, அவர் நம் நோய்களை குணமாக்குவராமே, ஆகவே நான் அவரை போய் பார்க்கணும், நான் அவரை போய் பார்க்கணும் என்று ஓடி வருகிறாள். ஆனால் நிலைமை என்ன? வேதம் சொல்லுகிறது, அந்த பழைய ஏற்பாட்டின் நியாயப்பிரமாணத்தின்படி அவள் யாரையும் தொட முடியாது, கிட்ட நெருங்க முடியாது, ஒருவரும் அவிடத்தில் வர முடியாது. அப்படிப்பட்ட நிலையில் தான் அவள் கடந்து செல்கிறார். ஒரே கூட்டம் அந்த நிலையில் என்ன செய்ய முடியும்? அப்படிப்பட்ட நிலையில் தான் இந்த எபீர் என்ற தகப்பனார் தன் பிள்ளைக்காய் கெஞ்சுவதை பார்க்கிறாள். ஐயோ, இயேசு சுவாமி தொடர்ந்து நடந்து கொண்டு போகிறார், அவசரமாக போகிறார். அவன் சொல்கிறான், சீக்கிரம் வாங்க, என் மகள் மரித்து கொண்டு இருக்கிறாள், நீ கை வைத்தா பிழைச்சிடுவாரியா, தயவுசெய்து சீக்கிரம் வாங்க. அவள் நிலைமை யோசித்து பாருங்க. ஒரு பக்கம் ஒரு தகப்பன் தன் மகளுக்காக போராடி கொண்டிருக்கிறார், மகளுடைய உயிருக்காக போராடி கொண்டிருக்கிறார். மறுபக்கம் இவருடைய நிலைமை, இந்த சான்ஸ் விட்டுட்டா வேற வழியே கிடையாது. If she misses this chance, she will never get back again. அவளுக்கு தெரியும் இனிமேல முடியவே முடியாது, யாரையும் போய் தொடவும் முடியாது. ஆகவே அவள் பார்க்குறா, இயேசு சுவாமி கிட்ட தொடக்கூட முடியாது, அவரை கிட்ட நெருங்கக்கூட முடியாது, அத்தனை பரிசுத்தமான், அவர் தீர்க்கதரிசி. ஆகவே நான் ஒன்று செய்வேன், நான் பின்னால் சென்று ரகசியமாக யாருக்கும் தெரியாதபடி போய் அவள் தொங்கலை தொடுவேன். அந்த தொங்கலை தொட்டால் நான் சுகமாவேன் என்று அவளிடத்தில் சொல்லி கொண்டாலாம். அந்த தொங்கலை தொட்டால், if only I can touch the hem of his garment, I believe that I will be healed என்று சொல்லி அந்த நம்பிக்கையோடு வந்தாள். அவளுக்கு எப்படிப்பட்ட வெளிப்பாடு கிடைச்சது? The divinity of Jesus, தெய்வத்துவம் முழுவதும், தெய்வத்தின் சகல முழுமையும் இயேசு கிறிஸ்துக்குள் அடங்கி இருந்தது என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே he was divine. அந்த டிவினிட்டி அவள் திட்டவட்டமாக அறிந்தவளாக போகிறார். இவர் ஒரு சாதாரண மனுஷன் அல்ல, இது தெய்வத்திலிருந்து வந்தவர். ஆகவே இவர் முழுவதும் வல்லமை இருக்கும் என்று சொல்லி பாருங்க. அவரை தொட்டாதான் எனக்கு சுகமாகும் என்ற வழியில் அவருடைய கார்மெண்ட்டை தொட்டா கூட, அவருடைய தொங்கலை தொட்டா கூட எனக்கு சுகம் கிடைக்கும் என்ற விசுவாசம் அவளுக்கு இருந்தது. பாருங்க பிரியமான தேவ பிள்ளைகளே, இந்த விசுவாசம் என்பது மிக முக்கியம். ஒன்று, நாம் மக்களுக்கு இயேசுவை பற்றி சொல்லணும், நாம் கேள்விப்பட்டவர்களாய் போனோம். அந்த கேள்விப்பட்டாதான்
யார் இயேசு என்று அறிந்து நாம் அவரை விசுவாசிக்க முடியும். அவ்வளோட்டா எப்படி தெரியும்? ஆகவே தான் எல்லாருக்கும் நம்ம சொல்வது அவசியமாக இருக்குது. we have to tell everybody about Jesus. அதே நேரத்தில் அந்த பெண் கேள்விப்பட்டு தான் இயேசுவை தேடி வருகிறார். ஆண்டவரே, அவர் தொங்கலை தொட்டால் என சுகமாகுமே, எனக்கு சுகமாயிடுமே என்று சொல்லி நம்பிக்கையோடு வருகிறார். பாருங்க பிரியமான தேவ பிள்ளைகளே, அதே போல அவள் கீழே உட்கார்ந்து, ஒருவேளை அவளுக்கு பலம் இருந்திருக்காது. 12 வருஷம் பெரும்பாடு உள்ள ஸ்திரீ, ரத்தம் போக்கு உதறி போக்கு இருந்திருக்குமானா, where she would have had strength to walk on the road. I believe she must have crawled. அவள் ஒருவேளை தவிழ்ந்து தான் வந்திருக்க கூடும். அப்போதான் அந்த தொங்கலை தொட முடியும். தொங்கலின் ஓர்தி தொட வேண்டும் என்றால் தவிர்ந்து தான் வந்திருக்க முடியும். அந்த ஜனங்கள்லாம் தெரியாதபடிக்கு அப்படியே கீழே குனிஞ்சி மெதுவாய் அந்த ஜன்னல் மத்தியில் ஓரமாய் வந்து அந்த தொங்கலை தொட்டாள் என்று வேதம் சொல்கிறது. அவள் தொட்ட மாத்திரத்திலே அவள் பரிபூர்ண சுகம் பெற்றாள். Right there, that issue of blood stopped, says the Bible. அங்கேயே அந்த இரத்த போக்கு உதிரப்போக்கு நின்று போயிற்று என்று சொல்லி பார்க்கிறோம். என்ன விசுவாசம்! விசுவாசம் என்பது மிக முக்கியம். வேதம் சொல்லுகிறது, இயேசு சுவாமி சொன்னார் 11ஆம் அதிகாரம் மார்க் சுவிசேஷம் 24ஆம் வசனத்தில், விசுவாசிக்கிறவன் நீங்கள் ஜெபிக்க எதை ஜெபத்தில் கேட்கிறீரோ அதை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசிங்கள், அப்பொழுது உங்களுக்கு ஆகும். whatever you pray, believe that you receive them and you shall have them. எதை பெற்றுக்கொள்வோம், நான் எதை கேட்கிறோமோ அது எதுவா, சரீர சுகமா இருக்கலாம், அல்லவட்டால் குடும்ப தேவையா இருக்கலாம், பண பிரச்சனையா இருக்கலாம், வேலைக்கூடிய காரியமா இருக்கலாம், எதுவா இருந்தாலும் சரி, நாம் கேட்கும் போது இயேசுவாண்ட எப்படி கேட்கணுமா, நான் பெற்றுக்கொள்வேன். இந்த பொண்ணு அப்படிதான் செஞ்சா. She believed that she will receive. அவர் சொன்னா, நான் தொட்ட மாத்திரத்திலே, நான் தொட்டனாக்கா நான் சுகமாயிடுவேன் என்று சொல்லி விசுவாசித்தார். இந்த விசுவாசம் தான் நம்ம மிக மிக முக்கியம். ஆண்டவராக இயேசு சொன்னாரே மார்க் சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தில், விசுவாசித்தால் ஆகும், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். If thou canst believe, all things are possible to him that believeth. தகப்பனார் ஒருத்தன் வருகிறார் வீட்டில், என் பிள்ளை பிசாசினால் பிடிக்கப்பட்டிருக்கிறது ஐயா, உங்களுடைய சீர்திருத்தத்தில் வந்தோம், ஒன்றும் நடக்கவில்லை, தயவுசெய்து ஏதாவது செய்யக்கூடுமானால் மனதுருகி எங்களுக்கு உதவி செய்யும் என்று கேட்ட பொழுது அவர் சொன்னார், விசுவாசத்தால் ஆகும், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்று சொல்லி. நாம் தேவனை விசுவாசிக்காமல் எதுவும் பெற்றுக்கொள்ள முடியாது பிரியமானவர்களே. வேதம் சொல்லுகிறது, எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில், விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருப்பது கூடாத காரியம். It's impossible to please God without faith. They that come to God should believe that he is and is a rewarder of them that diligently seek him என்று எழுதப்பட்டிருக்கிறது. அவர்கள் வருவர்கள் அவர் உண்டென்றும் அவரை தேடுவதற்கு பலன் கொடுக்கிறார் என்பும் விசுவாசிக்க வேண்டுமா. பிரியமானவர்களே, அந்த வசனத்தில் ஒரு அருமையான ஒரு சம்பவம் இருக்கு பாருங்க. அதை சொல்றாரு, அவர்கள் வருவர்கள் அவர் உண்டென்றும் அவர் இருக்கிறார், அவர் ஜீவிக்கிறார் என்றும் நாம் விசுவாசிக்கணுமா. இன்னொன்று உண்டு, அவரை உண்மையாய் தேடுவதற்கு பலன் கொடுக்கிறார்னு விசுவாசிக்கணும். That means the answer is right there in that word. The answer is right there that he says he will reward you. He will reward you if seek him diligently. உண்மையாய் அவரை தேடும் பொழுது, எனக்கு பலன் கொடுப்பார் என்று விசுவாசித்து தேடும் பொழுது அது உங்களுக்கு ஆகும் என்று வேதம் சொல்லுகிறது. ஆண்டவர் அதை நமக்கு எவ்வளோ அழகா சிம்பிளா நமக்கு சொல்லியிருக்கிறார் பரிசுத்த ஆவியானவர் மூலமாக. நாம் விசுவாசிக்க வேண்டும். இந்த பெண்மணி அதை தான் செய்தார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அவள் விசுவாசித்தாள் என்று பார்க்கிறோம். டாக்டர்கள் இல்லை, மருந்து இல்லை, யாரும் அவளுக்கு உதவி செய்யறதுக்கு இல்லை. என்ன நிலைமை பாருங்க, எந்த பரிதாப நிலைமை. அப்படிப்பட்ட நிலைமையில் தான் அவள் விசுவாச சுகத்தை பெற்றுக்கொண்டார். வாட் அ கிரேட் டெஸ்டிமனி, வாட் அ கிரேட் டெஸ்டிமனி. அந்த நேரத்தில் என்ன ஆயிற்று, வேதம் சொல்லுகிறது, இயேசு சுவாமி அவரை விட்டு ஒரு வல்லமை புறப்பட்டு போயிற்று. virtue had gone out of Jesus என்று வேதம் சொல்லுகிறது. அவர் விட்டு ஒரு வல்லமை அவர் சைத்து விட்டு புறப்பட்டு போகிறது. அதை சொல்றார், யார் என்னை தொட்டா, who touched me, who touched me என்று கேட்கிறார். திரும்பி பார்க்கிறார், எல்லாம் திரும்பி பார்க்கிறார். அவருக்கு நல்லா தெரியும் யார் தொட்டதுன்னு, யாரோ தொட்டு இருக்காங்கன்னு தெரியும். சீரலை பார்க்கும்போது கேட்கிறார், சீரட்டில் என்னப்பா யார் என்ன தொட்டது, அவர் கேட்க சொல்றாங்க, என்னங்க நீங்க சொல்றீங்க, இத்தனை பேர் இருக்கிறாங்க, எத்தனையோ பேர் உங்களை தொட்டிருப்பாங்க, யார் தொட்டான்னு கேட்குறீங்களே. இல்லை இல்லை, என்னை யாரோ ஒருவர் தொட்டு இருக்கிறாங்கன்னு சொல்றார். பிரியமானவங்களே, இது காரணம் என்ன தெரியுங்களா? இட் வாஸ் அ டிஃப்ரெண்ட் டச், not what others touched. It was a totally different touch. It was a touch of faith. விசுவாசத்தின் தொடுதல் என்பது தான் அது காரணம். அது மற்ற தொடுதலை போல அல்ல. எத்தனையோ பேரை தொட்டாங்க அவரை,
இந்த கூட்டத்தில் எல்லாம் நெருங்கி வந்து எத்தனையோ பேர் அவரை தொட்டிருக்க கூடும். ஆனால் இந்த பெண்மணி அப்படி தொடவில்லை. வேதம் சொல்லுகிறது விசுவாசத்தோடு தொட்டார். விசுவாசத்தோடு தொட்டால் பிரியமானங்களே, நாம் விசுவாசத்தோடு எதை செய்தாலும் கர்த்தர் அதை ஆசீர்வதிப்பார். அது கட்டாயமா நமக்கு ஆகும். காரணம், அது ஒரு தொடுதலாய் மாறுகிறது. It becomes a touch when you believe God, when you trust in Him. தேவ சமூகத்தில் நமக்கு விடுதலை உண்டு, தேவ சமூகத்தில் நமக்கு வெற்றி உண்டு. வேதத்தை வாசித்து பாருங்க, அவர் தம் ஆலயத்தில் வீற்றிருக்கிறார் என்று வேதம் சொல்கிறது. ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் சொல்லுகிறது, அவர் கர்த்தரை நான் அந்த நாட்களிலே உசியா ராஜா மரித்த பொழுது நான் போய் ஆலயத்தில் போய் நான் வேண்டிக் கொண்டிருந்தேன் என்று ஏசாயா தீர்க்கதரிசி எழுதுகிறார். அப்பொழுது தேவன் மகிமையில் சிங்காசனத்தில் வீற்றிருப்பதை கண்டேன். அவருடைய தொங்கல் ஆலயம் முழுவதும் நிறைந்திருந்ததாம். His train filled the temple என்று வேதம் சொல்லுகிறது. அவருடைய தொங்கல் முழுவதும் ஆலயத்தில் நிறைந்தது. இங்க என்ன பார்க்கிறோம்? ஒரு சாதாரண ஒரு தொங்கல் தான், சொங்கலின் ஓரத்தை தான் தொட்டாள். ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், அவர் ஆலயத்தில் எப்பொழுதும் there is his train, there is his garment spread all over the place. அவர் ஆலயத்தில் அவர் தொங்கல் நிறைந்திருப்பதை ஏசாயா தீர்க்கதரிசி கண்டார். இந்த தொங்கலை நாம் தொடுவோம் என்றால், விசுவாசத்தோடு தொடுவோம் என்றால், நாமும் கூட நாம் சரித்த சுகத்தை பெற்றுக்கொள்ள முடியும். காரணம், அவர் பொய் சொல்ல மனுஷன் அல்ல, மனமாற மனுபுத்திரம் அல்ல. விசுவாசித்தால் ஆகும், விசுவாசினுக்கு எல்லாம் கூடும் என்று சொன்னவர் கட்டாயம் அதை நிறைவேற்றி முடிப்பார். ஆகவே நாம் ஆலயத்து வரும்பொழுதுலாம் எப்படி வருவோம்? சுவாமி, உங்களுடைய தொங்கல் அங்கே இருக்குதப்பா, உங்களுடைய சமூகம் அங்கே இருக்குதப்பா. ஆகவே பயபக்தியோடு வருவேன், ஜெபத்தோடு வருவேன், ஜாக்கிரதையாக வருவேன். சுவாமி, நான் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள போகிறேன். அந்த தொங்கலை தொடுவேன் சுவாமி, என் நோய் சுகமாகும். அந்த தொங்கலை தொடுவேன், என்னுடைய பலவீனங்கள் நீங்கி போகும். அந்த தொங்கலை தொடுவேன், என் குடும்பத்தில் ஆசீர்வாதம் வரும். அந்த தொங்கலை தொடுவேன், என் பணம் கஷ்டம் கடன் தொல்லையெல்லாம் ஒளிந்து போகும். அந்த நம்பிக்கையோடு நாம் வருவோம் என்றால் பிரியமானவர்களே, கர்த்தர் நம்மை கட்டாயமாக கனப்படுத்துவார். இந்த இடத்துல இன்றைக்கு தேவ பிரசன்னமத்தில் இருக்கிறபடினால உங்கள் பிரச்சனை எதுவாக இருந்தாலும் சரி, you may be saying, I'm having this weakness, I can't tell it outside. நான் அவருக்கு சொல்ல முடியாதுன்னு யோசிக்கலாம். எனக்கு இந்த பலவீனம் இருக்கிறது பிரதர், இந்த நோய் எனக்கு இருக்கிறது, இந்த சுகவீனம் இருக்கிறது என்று நீ யார்கிட்ட சொல்ல வேண்டாம். அவர் யார்கிட்ட சொல்லல, யார்கிட்ட சொல்வதற்கு முடியாது. ஆகவே பயபக்தி மனசு அவளுக்கு தான் சொல்லிட்டா. She spoke to herself saying, if only I can touch the hem of his garment, I shall be made whole. நான் தொங்கலை மாற்றம் தொட்டால் போதும், நான் சுகமாவேன். தானே பேசிக்கொண்டால் நாம் அதை செய்வோம். யார்கிட்ட சொல்ல வேண்டாம். You not tell your neighbors, you not tell your church members, I'm having this problem, I'm having that. No use of telling, because they can't do anything for you. You can do only one thing. You can come to the Lord and tell him whatever you want. You speak to yourself, you speak to yourself. எங்கள் பாசத்தில் அடிக்கடி இந்த செய்தி எடுக்கும் போது இந்த காதம் சொல்வார், speak to yourself, speak to yourself. You have to confess the word of God. உங்க வாயினால வார்த்தைகளை நீங்க அறிக்கையிட வேண்டும். நீங்க எதை அறிக்கையிடுகிறீர்களோ அதை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள் என்று சொல்வார். பிரியமான தேவ பிள்ளைகளே, இவள் அதே தான் செய்தார். தொழில் அறிக்கையிட்டாள், நான் சுகமாவேன். தொங்கலை தொட்டால் போதும், நான் சுகமாவேன். If only I can touch his garment, I'll be made whole. இதை தான் நாம் எல்லாரும் செய்ய வேண்டும். ஆலயத்தை எப்போதெல்லாம் வருமோ, ஆலயத்தில் எப்பொழுதுதான் தேவனை தேடி வருகிறோமோ, நான் அவரை தொடப்போகிறேன். இன்றைக்கு இயேசு என்னை சுகமாக்க போகிறார். இன்றைக்கு இயேசு எனக்கு வேலை தரப்போகிறார். இன்றைக்கு இயேசு என் குடும்பத்தின் பிரச்சனை நீக்க போகிறார். இன்றைக்கு இயேசு எனக்கு பண தேவையை சந்திக்க போகிறார். இன்றைக்கு இயேசு என்னை பரிசுத்தமாக்க போகிறார். இன்றைக்கு இயேசு என் பாவத்தெல்லாம் மன்னிக்க போகிறார். இன்றைக்கு இயேசு என்னை அபிஷேகம் பண்ண போகிறார் என்று சொல்லி அந்த எண்ணத்தோடு நாம் ஆலயத்துக்கு வருவோம் என்றால் அதை தான் கர்த்தர் பார்க்கிறார், அதை கனப்படுத்துவார். உங்களை ஒரு பொழுதும் தனியம்மை விடவே மாட்டார். யோசித்து பாருங்க, இந்த கூனியா அந்த பெண் ஆலயத்துக்கு தான் வந்தா, இந்த கை சூமின மனுஷன் ஆலயத்துக்கு தான் வந்தான். அநேக பிசாசுப்படுத்துங்க ஆலயத்தில் காணப்பட்டாங்களாம். அங்கே தான் இயேசு சுவாமி சுகமாக்கினார். அங்கே தான் இயேசு சுவாமி அவளை தொட்டு ஆசீர்வதித்தார். ஆலயத்தில் தான் நமக்கு ஆசீர்வாதம் உண்டு. எங்கள் வீட்டில் கிடைக்காதோ ஆலயத்தில் கிடைக்கும் பிரியமானவர்களே. ஆகவே நம்பிக்கையோடு வருவோம். Let us come believing. Even today you have come with a heart of faith. இன்றைக்கு அநேகருக்கு சொல்லியிருந்தோம், இன்னைக்கு ஜெபநாள், ஜெப ஆலயத்தின் இந்த கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெறுவதற்காக நாங்கள் இதை ஸ்பெஷலாக எல்லாருக்கும் ஒரு ஃப்ளையர் அமைச்சிருந்தோம். so that people will know, you will tell others also. சுகவீனமாக இருக்கும் மக்கள், பல கஷ்டத்தில் இருக்கலாம், பல வியாதிகள் இருக்கலாம், சொல்ல முடியாது. எந்த நேரமும் இயேசு சுவாமி தொடுவார். He can touch anybody at any time. He is a God of power, he is a God of love. அன்பு நிறைந்த இயேசு, அன்பு நிறைந்த எந்த நேரமும் தொடலாம், எந்த நேரமும் தொடலாம். இந்த இடத்துல பார்க்குறோம், யாரோன்னு தொட்டாங்க. ஐயோ, நடுக்கத்தோடு கண்டுபிடிச்சிட்டாரே,
வேறு வழியிலே நான் இங்கே ஓட முடியாது, அவர்கள் போய் சொல்ல முடியாது, என் நோயும் குணமாக்கி இருக்கிறதே, என் நோய் சுகமாயிடுச்சே, ஆகவே அவர்கிட்ட சொல்ல வேண்டும் என்று சொல்கிறார். ஆம், அவர் எல்லாவற்றையும் அவர்கிட்ட சொன்னார். அவர் கதையெல்லாம் சொல்லியிருப்பார்களே, இப்படிலாம் வியாதியில் இருந்தேன், இப்படிலாம் கஷ்டப்பட்டேன், 12 வருஷமாக நான் பாடுபட்டேன் ஐயா, ஆனால் அன்றைக்கு உங்களை விசுவாசத்தோடு நான் தொட்டேன், உங்களை கூட எங்களால் தொடக்கூடாது, நான் தொட முடியாது, நான் தொடுவதற்கு தகுதி இல்லை, ஆனால் அவங்க தொங்கலை தொட்டேன், அது என்னை சுகமாக்கிட்டுன்னு சொல்லியிருப்பார். யோசித்திருப்பா, என்ன ஆண்டவர் சொல்வாரோ, என்ன கர்த்தர் சொல்வாரோ என்று நடுங்கி கொண்டு இருக்கும் பொழுதுதான் ஆண்டவர் பார்த்து சொன்னார், மகளே மகளே, டாக்டர் டாக்டர், thy faith that made thee whole. மகளே, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, மகளே உன் விசுவாசம் ரட்சித்தது, சமாதானத்தை போய் வேதனை நீங்கி சுகமாயிரு என்று சொல்லி அனுப்பினார். நம் நேசர் அப்படிப்பட்டவர் தான். மனிதர்கள் புரிந்து கொள்ளாததை அவர் புரிந்து கொள்வார். பிரியமானவர்களே, மனிதர்கள் சகிக்க முடியாதை, மனிதர்கள் ஏற்றுக்கொள்ள முடியாததை அவர் அன்போடு ஏற்றுக்கொள்வார், ஒரு நாளும் கைவிட மாட்டார். ஆகவே அவரை நம்பி வரும் பொழுது கட்டாயம் அதுவை செய்வார். எத்தனை பாக்கியம் அவளுக்கு! இந்த நாளிலே நாமும் கூட ஆண்டவரை தொட போகிறோம். We are going to touch him. It's going to be a touch of faith. Any person who believes will see the glory of God. மார்த்தாளை பார்த்தான்னு சொன்னார், நீ விசுவாசித்தால் தேவனை மகிமை காண்பா என்று நான் உனக்கு சொல்லவில்லையா? எதுவும் கதை பேசல அவரே. அவர் சொன்னா, நீ விசுவாசித்தால் தேவ மகிமை காண்பாய் சொல். Did I not tell unto you? Did I not say, if thou canst believe, thou will see the glory of God? நீ விசுவாசித்தால் தேவ மகிமையை காண்பாய் உனக்கு சொல்லவில்லையா மார்த்தாளே என்று சொல்கிறார். பிரியமானவர்களே, எப்பொழுதெல்லாம் அவரை விசுவாசிக்கிறோமோ அவர் மகிமையை நாம் காண்போம். கட்டாயம் அது நடக்கும். காரணம் விசுவாசம். அவரும் நெருங்கிய நண்பர்கள். விசுவாசிப்பதனால்தான் ஆண்டவரின் சகல காரியங்களை பெற்றுக்கொள்கிறோம். இன்று சாயங்காலம் கூட அதான் செய்ய போகிறோம். ஆண்டவரே, நீர் என்னை தொடும் சுவாமி. எந்த பண்ணலாம். ஒருவேளை இன்றைக்கு சுகமளிக்கும் கூட்டம் உங்கள் சரீரத்திற்கும் பலவீனங்கள், உங்கள் சரீரத்திற்கும் வியாதிகளை கட்டாயமாக சுகமாக்குவார். when you believe you will do it. பாருங்க, அவர் ஊழியத்தில் காணப்பட்டதெல்லாம் முக்கியமான காரியம் 75% நோயாளிகளை குணமாக்குனது தான். பிகாஸ் அது அவருக்கு மிகவும் நெருங்கிய ஒரு இருதயத்துக்கு நெருங்கிய ஒரு ஊழியம். Because he knew the pain that the people were going to. அவள் கசந்த மாறாவை கடந்து போகிறார்கள் என்பதை அவருக்கு ஒருவருக்கு தான் தெரியும். எத்தனை இரவுகள் தூக்கம் இல்லாத இரவுகள், எத்தனை விதத்தில் டாக்டர்கள் போய் பார்ப்பது, பயம் பயம் பயம். ஏதோ துர்ச்செய்தி வந்தால் போதும், ஏதோ ராங் ரிப்போர்ட், ஏதோ தப்பான ரிப்போர்ட் வந்தால் போதும், உள்ளம் மடிந்து போய் நொறுங்கி போய் கிடக்கிறது ஜனங்களுக்கு. இப்படிப்பட்ட ஜனங்களுக்கு யார் உதவி செய்ய முடியும்? இயேசு சுவாமியை தவிர வேறு கதியே இல்லை. பிரியமானவர்களே, அதை அவர் நன்றாக புரிந்து கொள்வார். He is full of love. He is full of compassion. He is full of compassion. He can feel your pain. He can feel your pain. என்று சங்கடம் கூட உங்களுக்கு நாள்த்திருக்கும் வேதனையை அவர் உணரக்கூடியவராக இருக்கிறார். ஆகவே பயப்படாதீங்க, யார்கிட்ட சொல்ல வேண்டாம், மனதில் மாட்ட பேசுங்க. சாமி, நான் இப்போ ஒன்று தொடுகிறேன் சுவாமி, நான் சுகமாவேன்னு நான் விசுவாசிக்கிறேன் சுவாமி, நாமே தொடுகிறேன் சுவாமி, எனக்கு வேலை கிடைக்கும்னு விசுவாசிக்கிறேன் சுவாமி, நான் தொடுகிறேன் சுவாமி, எனக்கு ஆசீர்வாதம் கிடைக்கும்னு விசுவாசிக்கிறேன் சுவாமி என்று சொல்லி விசுவாசத்தோடு வாங்க. கர்த்தர் செய்வார். காரணம், வாக்கு மாறாதவர். அவர் உள்ளத்தின் ஆஞ்செல்லாம் நோயாளிகளை குணமாக்குவது. சிடர்களோடு பேசி கொண்டிருக்கும் பொழுது 10ஆம் அதிகாரம் 7, 8, 9 வசனம் மத்திய சுவிசேஷம் வாசித்து பாருங்க. அவர்கள் அனுப்புகிறார் ஊழியம் செய்வதற்கு. சீடர்கள் 12 சீடர்கள் அவர்கள் என்ன சொல்கிறார்? நீங்கள் போய் தேவராஜ்யம் சமீபமாக இருக்கிறது பிரசங்கம் பண்ணுங்க. அதோடு கூட அங்கே இருக்கும் நோயாளிகளை சுகமாக்குங்க, குஷ்டரோகிகளை சொஸ்தமாக்குங்க, மரித்தோரை கூட எழுப்புங்க. நான் வியாதியஸ்துகளை குணமாக்குங்கள், பிசாசுகளை துரத்துங்கள் என்று சொல்லி சொல்லுகிறார். இலவசமாய் பெற்றீர்கள், இலவசமாய் கொடுங்க. You have received freely, you have received freely give என்று சொல்லி ஒவ்வொருவரும் ஆசீர்வதித்து அந்த சீடர்கள் அனுப்புவதாக பார்க்கணும். அதில் முக்கியமான காரியம், அங்கே இருக்கிற நோயாளிகளை குணமாக்குங்க. He says, heal the sick that are therein. Heal the sick that are therein. No matter how many sick people were there, maybe it's 100, 200, whatever it is. He says, heal every one of them. எல்லாரையும் சுகமாக்குங்க. அப்படிதான் இயேசு சுவாமிகிட்ட வந்தவங்களாம் எப்படி எல்லாரும் சுகமாக்க. எங்கேயாவது ஒரு இடத்துல அவர் சுகமாக்கவில்லைன்னு வேதம் சொல்லுகிறதா? சொல்லவே இல்லை. வேதம் சொல்லுகிறது ஒன்றே இடத்துல அவர் விசுவாசிக்காததுனால அவரால் அங்கே பெரிய அதிசயங்களை செய்ய முடியல, அங்கேருந்து புறப்பட்டு போனார் என்று வேதம் சொல்லுகிறது ஒழிய அவர் சுகமாக்கவில்லை என்று சொல்லவே இல்லை. யார் தேடி வந்தாலும் சரி, என்னால் முடியல என்று சொல்லி சுகவீனமாய் திரும்பி போனவங்களை குறித்து வேதம் சொல்லவே இல்லை. பிரியமான தேவ பிள்ளைகளே, அப்படிதான் ஒரு தேவ மனுஷன் கேத்ரின் குல்மேல் என்ற சகோதரி மீட்டிங் முடிஞ்ச பிறகு அவர்கள் சென்று வீட்டில் சென்று அழுவார்களாம்.
காரில் முடிச்சுட்டு வரும்பொழுது ஏராள மக்கள் தங்கள் மறுபடியும் ஸ்ட்ரெச்சர் இழுத்து கொண்டு போகிறது, மறுபடியும் அந்த வாக்கிங் அந்த ஸ்ட்ரெச் இதில் ஸ்கட்சஸில் நடந்து கொண்டு போகிறது. இதெல்லாம் பார்க்கும்போது she used to go and cry. எத்தனையோ பேர் சுகம் பெற்றிருக்காங்க அந்த நாளில், அந்த மீட்டிங்கில் அநேக சுகம் பெற்றிருப்பாங்க. ஆனால் அதெல்லாம் மறந்துவிடுவாங்களாம். வீட்டுக்கு சென்று யார் யார் சுகமாகலையோ அதுதான் கண் முன்னால் வருமா, ஆண்டவரே நீ இருந்த பொழுது சுகமாகாமல் போனோம் யாரும் இல்லையே, ஆனால் என் கூட்டத்தில் இத்தனை பேர் சுகம் இல்லாமல் போகிறாங்களே சுவாமி, எல்லாரையும் சுகமாக்குவதும் சுத்தமாகவே எப்போது சுகமாக்க போகிறீர் என்று சொல்லி கதறி அருவாடலாம். பிரியமான தேவ பிள்ளைகளே, தேவனுடைய உள்ளம் அப்படி தான். அவர் ஊழியம் பிடிப்பட்டது எல்லாரையும் சுகமாக்கின ஊழியம், எல்லாரையும் ஆசீர்வதித்த ஊழியம். அவரை தேடி வந்த ஒருவரும் கூட அவர் பெருமையாக அனுப்பவே இல்லை. He will never send anybody without blessing them. இதை தான் வேதத்தில் பார்க்கிறோம். ஆகவே இந்த சங்கலம் கூட உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் சரி கவலைப்படாதீங்க, அவரை நம்பி வாங்க. 3 காரியத்தை வாழ்க்கையில் பார்க்குறோம். 1 persistence. She was very very persistent in somehow getting the healing. இது இல்லைன்னா போச்சு அவளுக்கு, இதெல்லாம் வாழ்க்கை முடிஞ்சிச்சு. ஒரு யோசித்திருக்கலாம், வாழுதோட சாவுது, ஆனால் இந்த ஒரு காரியத்தை ட்ரை பண்ணி பார்ப்பேன், லாஸ்ட் ரிசார்ட் லெட் மீ ட்ரை திஸ் என்று சொல்லி ஒரு இயேசுவண்ட வந்திருக்கலாம் பிரியமானவர்களே. ஆகவே we see that தொடர்ந்து அவள் தேவன் மேலே இருந்தால் பற்று, நான் சுகமாவே நம்பிக்கையோடு அவள் கடைசியாய் வருகிறாள். 2வது அவள் வாழ்க்கையில் காணப்பட்டது விசுவாசம், தேவனை விசுவாசித்தாள். 3வது அவள் வாழ்க்கையில் காணப்பட்ட முக்கியமான காரியம், அவள் கொடுக்க வேண்டிய கனத்தை கொடுத்தாள். அவர் தேவாதி தேவனுடைய தற்சுரூபம், அவர் காணக்கூடாத இறைவனுடைய சாயல், அவர் தெய்வத்துவம் எல்லாம் அவருக்குள் அடங்கி இருக்கிறது. அவர் பெரிய தீர்க்கதரிசி. ஆகவே நான் அவரை தொட மாட்டேன், அவரை தீட்டுப்படுத்த மாட்டேன், அவரை தொட்டு அவரை தீட்டுப்படுத்த மாட்டேன் என்று மனதில் உறுதி கொண்டு இருப்பார். ஆகவே தான் வந்து அந்த துணியை தொட்டால் பெரியமானவர்களே. 3 things she had. She was persons in her faith. She believed God. Thirdly, she honored the Lord Jesus Christ. இந்த காரியத்தை நாம் எப்போதும் ஜாக்கிரதையாக இருப்போம். ஆண்டவர் சம்பளம் செல்லும் பொழுது அப்பா தான் அவர், நம் தகப்பன் தான், ஆனால் அவர் கொடுக்க வேண்டிய மரியாதை, அவர் கொடுக்க வேண்டிய கனத்தை ஜாக்கிரதையாக கொடுப்போம். அவரை விசுவாசிப்போம், கட்டாயமாக நமக்கு உதவி செய்வார், ஒரு நாளும் கைவிட மாட்டார். நாம் எல்லாம் எழுந்து நிற்போமா? தேவன் நம் ஜெபத்தை கேட்க போகிறார் இன்றைக்கு. ஹல்லேலூயா. Tikalaba Shandaraba. Oh, he's right here now, miss. He's right here and because of his love. He loves you so much. He loves you so much. ஆகவே தைரியமா இருங்க இன்றைக்கு. சுகம் உண்டு, பலன் உண்டு, ஜீவன் உண்டு உம் பாதத்தில். எல்லாரும் பாடுவோமா? உள்ள தாழ்ந்து பாடுங்க. Amen. Yes, Jesus. உண்டு பாதத்தில் நேசிக்கிறேன் உம்மைத்தானே என்னேவனே என்னேசுவே. Amen. Yes, Jesus. உம்மைத்தானே என் தெய்வமே என்னேசுவே. நேசம் உண்டு, பாசம் உண்டு, இரக்கம் உண்டு உம் பாதத்தில். நேசம் உண்டு, பாசம் உண்டு, இரக்கம் உண்டு உம் பாதத்தில். Yes, Lord. உம்மைத்தானே என் தெய்வமே என் இயேசுவே. நேசிக்கிறேன் உம்மைத்தானே என் தெய்வமே என் இயேசுவே. சுகம் உண்டு, பலன் உண்டு, உங்களுக்கு ஆறுதல் உண்டு, உங்களுக்கு எல்லாத்தையுமே சந்திக்க அவர் பிரசனம் போதுமானதாக இருக்கிறது. அன்புள்ள இயேசு சுவாமி, உங்களுடைய பிள்ளைகளை இந்த நேரத்தில் கூட தொடும்படிக்கான ஜெபிக்கிறோம். உங்களுடைய ஆசுவாதத்தோடு பிள்ளைகள் செல்லட்டும். நீர் அப்படி செய்வதற்காக ஸ்தோத்திரம், கொடா கொடி நன்றி. எல்லா துதிகனமையும் உமைக்கே செலுத்துகிறோம். ஜீவனுள்ள இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், 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 ஆமேன். நம்முடைய பிதாவாகிய தேவன் அன்பும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்நிய ஐக்கியமும் சமாதானம் நம் அனைவரோடு கூட இருந்து இயேசு கிறிஸ்து வரும் வரைக்கும் நம்மை காப்பதாக. ஆமேன், ஆமேன்.